எங்கள் காட்டுக்கல்லையே எடுத்து போய் எங்கள் கண்ணு முன்னாடியே சிலையை செஞ்சு அதை ஒரு அறையில் வச்சு அபிஷேகமும் செஞ்சு அதுக்கு ஆளாத்தையும் காட்டி அதை கடவுள்னு சொல்லி எங்கள் ஒரு 100 அடி தூரத்தில் நிற்க வச்சு சாமி கும்பிட்டு சொல்றீங்க. எங்கள் காட்டு கல்லை தான் எடுக்கிறீன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்லை சிலை வடிக்கும் அந்த சிற்பிக்கு தான் தெரியாதா அது எங்கள் காட்டுக்கல் தான்? அபிஷேகம் செய்யும் அச்சாருக்கு தெரியாதா அது எங்கள் காட்டுக்கல் தான் என்று? அங்கே அமர்ந்திருக்கும் கடவுள்னு சொல்றீங்களே அந்த கல்லுல, அந்த கல்லோட கடவுளுக்கு தெரியாதா அது ஒரு ஒடுக்கப்பட்டவோட கல், அந்த கல்லுல நம்ம வைக்கக்கூடாதுன்னு அந்த கடவுளுக்கு தெரியாதா? ஆனா நாங்க எவ்வளவு தூரம் பொருள் இருக்குனாலும் நீங்க எங்களை வந்து ஒடுக்கப்பட்டவங்களாவே பார்க்குறீங்களே. எங்களோட உரிமை எல்லாம் உங்களுக்கு வேணும். அதாவது பொதுவான விஷயத்துல நாங்க தேவைப்படுவோம், தனிப்பட்ட விஷயத்துல நாங்க தேவைப்பட மாட்டோம். இப்போ பொதுவா வந்துட்டு பறை அடிக்க நாங்க வேணும், ஆனா எங்களை வந்து தீட்டுன்னு சொல்லுவீங்க. முடி வெட்ட நாங்க வேணும், ஆனா எங்களை வந்து தீட்டுன்னு சொல்லுவீங்க. எவ்வளவு கேவலமா இல்லை உங்களுக்கு அதெல்லாம்? பொதுவான விஷயத்துக்கு நாங்க தேவைப்படுறோம், உங்களோட தனிப்பட்ட விஷயத்துக்கு நாங்கள் மறந்துடுறோம். நீங்கள் ஜாதி பார்க்குறீங்கடா, நான் அது தப்புன்னு சொல்லலை. எல்லா இடத்துலையும் பாருங்க, ஏன் பார்க்க மாட்டேறீங்க? எல்லா இடத்துலையும் பார்க்க வேண்டியதானே? காய்கறி கடைக்கு போறீங்க, உங்கள் ஜாதிக்கார காயை பார்த்து வாங்குங்க, அங்கேயே பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு பொதுவான விஷயம், கேவலமானவங்களுக்கெல்லாம் ஜாதி பார்க்குறீங்க. வீரர்கள் ஒன்று சேரத்தான்